அனைவருக்கும் வணக்கம். ட்ரீம் ஒண்டர்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மௌனமொழி காதல் அவர்களின் முதல் சந்திப்பு. சிவாவும் நிலாவும் இன்னைக்கு சந்திப்பாங்களா? வாங்கள் கதைகள் கதைப்போமா. பூசாரியும் சிவாவும் ஆற்றுலேருந்து நீர் எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அப்பாக்கிட்ட இருந்து தப்பிச்சாதான் நினச்சி அவசர அவசரமாக கோயிலுக்குள்ளே வாரா லீலா. கோயிலில் சுவாமிக்கு அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. பல பேர் அவங்க கிசுகிசுப்பாக பேசிக்கிட்டு கூச்சல் சத்தம் கேட்டுட்ருக்கு. எவ்வளோ பேர்த்துக்கு மத்தியில் நிலா மட்டும் தனியாக தெரிகிறா சிவாவிற்கு. பார்த்த முதல் பார்வையிலே சிவாவிற்கு நிலாவின் மீது ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படுத்து. இருந்தாலும் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு தினமும் தியானம் பண்ணுற இடத்துக்கு போய் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். தியானம்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல் தனக்கு தோன்றத ஓவியமாக வரைய ஆரம்பிக்கிறான் சிவா. நிலாவும் சாமி தரிசனம் முடிச்சுட்டு கோயிலை சுற்றி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு தென்றல் காற்று வீச அவ்வளோ பேத்துக்கு மத்தியில் நிலாவோட புல்சோசை மட்டும் சிவாவிற்கு ஒரு இசை போல கேட்குது. யாரடா என்று திரும்பி பார்த்தால் நிலா அழகை ரசித்தபடி மெய் மறந்து பார்த்து கொண்டிருக்கான். நிலா அங்கே அமர இடம் இருக்கான்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு சிவாவு பக்கத்தில் ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறான். இதை உணர்ந்த சிவா நம்ம பக்கத்தில் தான் அமர வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்க்குறத நிப்பாட்டிட்டு வழக்கம் போல் ஓவியமாக வரைகிற மாதிரி ஒப்பேற்ற ஆரம்பிக்கிறான். நிலாவும் அந்த இடத்துல வந்து அமர்ந்து புத்தகம் வாசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த முறை மீண்டும் ஒரு தென்றல் காற்று வீச அந்த உணர்வை கட்டுப்படுத்த முடியாத சிவா ஓரக்கண்ணால் நிலாவை பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு கை முடிய கோத வெள்ளமாக திரும்பி பார்க்குறா நிலா. திடீரென பார்த்த சிவா உடனே ஓவியம் வரைகிறது போல மீண்டும் ஒப்பேற்ற ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த நிலா ஏதோ ஒரு விதமாக முகச்சுளிவுடன் மீண்டும் புத்தகம் வாசிக்க ஆரம்பிக்கிறார். இந்த முறை இயற்கையாகவே முடிவு பண்ணது அவர்களின் முதல் சந்திப்பை ஏற்படுத்த. மூன்றாவது முறையாக தென்றல் காத்து வேகமாக வீச நிலாவின் மடியில் இருந்த புத்தகம் பக்கங்கள் வேகமாக திரும்ப புத்தகத்தின் நடுவே இருந்த மயிலிறகு பறந்து சென்று சிவா காலடியில் விடுது. சிவா பொறுமையாக கையில் எடுத்து முகத்தின் முன்னாடி வச்சு மயிலிறகை திருப்பி பார்க்குறான். இடத்த மாதிரி இருக்க நிலா இன்னும் அழகா தெரிகிறான். மெய் மறந்து பார்த்து கொண்டிருக்கான் சிவா. நிலா இது என்னுடையது என்று கைஜாடையில் சொல்வது போல் அவளுக்கு காது கேட்காத மாதிரி நின்றுகிட்டு இருக்கான் சிவா. உணர்வுலேருந்து வெளியே வந்து மயிலிறக கொடுக்க சிவா பக்கத்துக்கு போகிறான். கண் வழியே நடக்குது அவர்களின் முதல் சந்திப்பு. மௌனத்தின் ஈர்ப்பு. தென்றல் காற்று வீசுறது நின்றுச்சு. கோயிலில் புறாக்கள் பறந்து அமர்ந்துருச்சு. மணி ஓசை ஒழிக்கிறது நின்றுச்சு. அவங்களோட மௌனமொழி ஈர்ப்பு ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு ஒளி, சிவா வா வீட்டுக்கு போகலாமான்னு. சற்றும் யோசிக்காத சிவா அந்த இடத்துல இருந்து உடனே புறப்படுறான். கோயிலை விட்டு வெளியே போனதும் கிட்டாவை எடுத்துக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறான். போகிற வழியில் சிவாவிற்கு ஒரு மனக்குழப்பம். அந்த இடத்துல இருந்து நம்ம வந்திருக்கக்கூடாதுன்னு திரும்பி போகவும் மனசு இல்லை. இந்த குழப்பத்தோடையே கேட்டுட்டு போகிறான் சிவா. இதுதான் மௌனமொழி ஈர்ப்பு என்பார்களோ தெரியவில்லை. பார்ப்போம். அவர்களின் இரண்டாம் சந்திப்பாது இன்னும் அழகாக இருக்க வேண்டும் என்று. நன்றி. வணக்கம்.